அடுத்த சீனு காட்டினோம்னா இவர் அந்த தலைமுடி பிடிச்சிட்டு நீ அத்தனை பேர் முன்னாடி வந்து நான் உன்னை கண்ணி கடிச்சேன்னு சொல்லி பொய்யை சொல்லி வந்து ஊரில் என்ன காலத்துக்கு புறமா பண்ணிட்டேல, இப்போ சொல்கிறேன் வாழ்நாள் பூரா நீ வந்து கண்ணி கழியாமல் இருக்க போகிற. 2 பேரும் கீரியும் பாமா பிடிச்சிடுவாங்க. படம் பூரா வந்து சேரவே மாட்டாங்க. கிளைமாக்ஸில் பழையபடி தீபா டீச்சர் வருவான். தீபா டீச்சர் வந்த உடனே இந்த பரிமளா சொல்லுவேன், ஏன்டி காலையிலேருந்து சாயங்காலம் வாத்தியம் கொடுத்து இருக்கிறேன், இப்போ படையபடின்னு தோணிச்சிட்டியா அப்படிங்கும்போது தீபா சிரிச்சுட்டே போய் வாத்தியா கூப்பிட்டு கையில் வந்து ராக்கி கட்டுவான். ராக்கி கட்டிட்டு ராக்கி கட்டினா இந்த வினாடி தான் எங்கள் அண்ணன் அப்படின்னா சக்கரத்தி நினச்சவோ அண்ணன் சொன்னோன்னே அப்படியே வந்து அப்படியே இந்த கண்ணை தண்ணி விடுவான். நேராக வெளியே கூட்டிகிட்டு போனோன்னே தீபா சொல்லுவான், ஒரு பையன் மார்க் ரொம்ப கம்மியாக வாங்கியிருக்கிறான், வாத்தியாக சொல்லி அப்படியே ஒரு 1000 ரூபா கொடுக்குறோம், அந்த பையனை பாஸ் பண்ண சொல்லுங்கள் எங்கிட்ட சொன்னாங்கன்னா. உடனே தீபா சொல்லுது 1000 ரூபாய்க்கெல்லாம் அவர் பாஸ் பண்ண மாட்டார், 5000 ரூபா கொடுங்க. 500 ரூபாய்க்கு நான் பேசி வச்சுட்டேன்னு சொல்லும்போது சொல்கிறார், என்னம்மா பேசுனேன், இல்லைங்க முன்னாடி இந்த வாத்தியார் லஞ்சம் வாங்கிட்டு தான் அந்த மாதிரி மார்க் போட்டுக்கான. ஒரு வாத்தியார் லஞ்சம் வாங்கினதுக்காக எல்லா வாத்தியார் லஞ்சம் வாங்க நினைக்கிறா நீ அப்படின்னு அவர் கேள்வி கேட்பான். ஒரு சித்தி தப்பு பண்ணால் ஒரு சித்தி கொடுமை பண்ணாதுக்காக உலகத்துக்கு எல்லா சித்தியும் கொடுமை பண்ண நினைக்கிறேன் நியாயமானு கேட்டால் அதான் படமே. ஆடி போயிடுவார். ஒரு சித்தி தப்புனுக்கா உலகத்துக்கு எல்லா சித்தியும் கொடுமை பண்ண நினைக்கிறேன், என்னையா நியாயம்? நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. உலகத்தில் இருக்க எல்லா ஆம்பளைகளுமே தான் கல்யாணம் பண்ணிக்கு பாரு பொண்ணு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி பொண்ணு ஆசைப்படும்ல, என் புருஷன் வந்து பேச்சுலராக சுத்தமான பேச்சுலராக இருக்கணும்னு. ஆனால் நீ கல்யாணமாகி உனக்கு பொண்டாட்டி கிடையாது, கையில் குழந்தை இருக்குது, இந்த 2 பேரும் கையில் வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு உன்னோட வாடணும் ஆசைப்படணும், அவளை போய் சந்தேகப்பட நீ எல்லாம் மனுஷன் ஐயோ அப்படின்னா ஒரு ஆடி போடுறான். இல்லை பாரு, நான் வந்து ஒரு ராக்கி கட்டினா ஒரு தங்கையாக சொல்கிறேன், அவளை நான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறான். நேராக இவர் உள்ளே போனால் ஒரு கன்னித்தாய், நல்லா ஞாபகம், கன்னித்தாய் குழந்தைக்கு மாறு கொடுத்துட்ருப்பான். கன்னித்தாய்க்கு பால் வருமா? அப்படியே பார்த்தோன்னே ஒன்றும் இல்லைங்க, தொடர்ந்து அழுதுச்சுன்னா மூச்சு முட்டிக்கும், அதனால இப்படி பண்ணுறான்மா. ஆடி போயிடுவார். ஆடி போயிட்டு சரி இவ தான் நம்ம கொண்டாடி முடியும், நம்ம 2 பேருக்கு குழந்தை வந்துச்சுன்னா இதே மாதிரி அந்த குழந்தைய பார்த்துக்க வேணாம். டே முட்டா பாடா நீ, உன்ன மாதிரி சந்தேகப்பாடு உலகத்தையே இருக்க மாட்டான். நான் என்ன ஆஞ்சநேயராக நெஞ்சை தந்து காட்டணும் உனக்கு, போடா பைத்தியக்காரம்னா. இவ தங்கமான பொண்ணு தெரிஞ்ச போது நேராக போய் ஜோசிக்கிட்ட சாந்தி முகத்துக்கு நேரம் பார்த்துட்டு பாரு. அந்த டைமில் கற்பத்தடை பண்ணுறதுக்காக ஊருக்குள்ள கவர்மெண்ட் அதிகாரி வந்து தண்டூராக போடுவாங்க. கற்பத்தடை பண்ணால் பணம் கொடுப்போம், புடவை தண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. அடுத்து சொல்லிட்டு போயாச்சு. இந்த மனுஷன் நேராக ஒரு பூ வாங்கிட்டு பொண்டாட்டி பார்க்க வரான். வந்த வீட்டுக்கு பொண்ணு குழந்தை மட்டும் இருக்குது. எங்கே போயிட்டா பரிமளா அப்படின்னா தெரியல. பார்த்தா சின்ன பேப்பர் கிடக்குது. பேப்பர் எடுத்து பார்த்தா கற்பத்தடை அந்த அறிவிப்பு பார்த்தோம். ஐயோ அங்கே போயிட்டாலும் உழுந்தடிச்சு ஓடுவார். இவர் அங்கே போகிறதுக்குள்ளேயே பரிமளா நேராக போய் அந்த முகாம்குள்ளே போய் கையெழுத்து போட்டு எனக்கு கற்பனை பண்ணுங்கன்னு ரூம்குள்ளே போயிடுவான். இந்த மனுஷன் உள்ளே போவான். போய் பார்த்தானா என்னம்மா அவசரப்பட்டு என்னம்மா தடிச்சு துடிச்சிட்டு போய் நிற்கும் போது அங்கேருந்து டாக்டர் வருவார். எல்லாருக்கும் கற்பனை பண்ணுற அளவுக்கு நாங்கள் முட்டாடு இல்லைங்க, அந்த பொண்ணு இன்னும் கண்ணி கடியவே இல்லை, கர்ப்பமாக இருக்கான வாய்ப்பே இல்லை, இன்னும் அப்படியே தான் இருக்கா, மயக்கம் தெரிஞ்சோன்னே கூட்டி போம்பார். கூட்டிகிட்டு போய் அப்புறம் ஃபர்ஸ்ட் நியூஸ், என்ன படமையா எடுத்தீங்க, என்ன படம் எடுத்தீங்கய்யா.